ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். புவி ரமேஷ் லைஃப் ஸ்டைல் புவனா. என்னென்னு பார்க்குறீங்களா? இது வந்து கருப்பட்டி. இங்கே பாருங்கள், நல்லா சுத்தமான கருப்பட்டி. இது சாயல்குடியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், எங்கள் ரிலேஷன் அங்கே இருக்காங்க, அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. இந்த கருப்பட்டி இப்போ உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது குழந்தைங்களுக்கு பாலில் ஆற்றி கொடுக்குறது, அப்புறம் தோசை போட்டால் அது மேலே ஜாம் மாதிரி ஊற்றி கொடுக்குறது, இந்த இதுக்கெல்லாம் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, கூலிங்கும் கூட. இதை இப்போ நான் உடச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அரிசி பிரித்த கவர் இருந்ததுன்னா அந்த கவரில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் உடச்சி எடுத்துக்கிட்டேன். இதை இப்போ தண்ணி வச்சு காய்ச்சிடலாம். இந்த மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரத்தில், நான் வானலில் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி அடிகனமான ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஒரு கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா இந்த கருப்பட்டி நல்லா உருகி வந்துடும். பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்குது. சுத்தமான கருப்பட்டி. நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கருப்பட்டி உருக ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா உருகி வந்துடும். பாருங்கள், வச்ச ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இது நல்லா கரையிட்டோம். இப்படி கரையும் போதே உங்களுக்கு தெரியும், இல்லை சின்ன சின்ன தூசு இருக்க தான் செய்யும். ஏன்னா இதை வந்து இயற்கையாக தயாரிக்கிறாங்க. பனைமரத்துக்கு அந்த பக்கத்துலேயே தயாரிக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தூசு இருக்க தான் செய்யும். வெள்ளத்தில் எப்படி மணல் இருக்கும் அந்த மாதிரி இதுலேயும் சின்ன சின்ன தூசுகள் இருக்க தான் செய்யும். நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கெட்டு போகாது. நல்லா வெல்லம் நல்லா கருப்பட்டி கரைஞ்சி வந்துடட்டும். பாருங்கள், கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. சின்ன சின்ன கட்டியெல்லாம் கரைஞ்சி இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வடிகட்டி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரையோ சில்வர் கண்டெய்னர்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கெட்டு போகாது. அதே மாதிரி டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா ஒன்று பால் ஆறி இருக்கணும், இல்லை கருப்பட்டி ஆறி இருக்கணும். ரெண்டுமே சூடாக போட்டோம்னா பால் திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு டீ போடும்போது அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து கலக்கி குடித்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் சொல்கிறேன். இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வடிகட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன தூசுலாம் இந்த வடிகட்டியில் தங்கிடுச்சு இல்லைங்களா? இப்போ இது மாதிரி தான் இருக்கும் கருப்பட்டி. இதை எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எதுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கேன்னா, உளுந்து களி செஞ்சுருக்கேன். உளுந்து களினா கருப்பு கவுனி அரிசியும் உளுந்து சேர்த்து களி செஞ்சுருக்கேன் காலை டிஃபனுக்கு. அதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை இப்போ உருக்கினேன். பாருங்கள், இதுதான் கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தும் சேர்ந்து களி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் கருப்பட்டியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். போர் இனிப்பு கருப்பட்டியை களியில் நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்கள், இது நல்லா ஆறினோடனே கட்டியாயிரும். இப்படி தான் இந்த கருப்பட்டி ரொம்ப சுத்தமான கருப்பட்டி. நான் ரொம்ப நாளாக இவங்ககிட்ட வாங்கிட்டுருக்கேன். உங்களுக்கும் கருப்பட்டி வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் என்னோடய நம்பரை பின் பண்ணுறேன். நன்றி.